ராகுல் பாய் இலியாஸ் பாய் இவரோட சேர்ந்து நம்ம வந்து நோம்பு திறக்க போறாங்க. அவரோட சேர்ந்து நம்மளும் வந்து நோம்பு திறந்துடலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கபாபை எடுத்ததுக்கு அப்புறமா எவ்வளவு எடுத்துருக்கு பாருங்க. அடடா மாலை மாதிரி போட்டுக்கலாம் போல இருக்கு. மைக்கில போட்டு விட்டுட்டேன் மாலை மாதிரி. மைக்கி இன்னைக்கு ஒரு நாள் உன்னோட டயட் எல்லாத்தையும் மறந்துடு. அது முடிவு பண்ணிட்டேன். அவங்க கூட வரும்போது இனிமேல் டயட் நான் இதுதான் ஒரிஜினல் லாலிபாப்போ. சிக்கன் பாப்சிக்கல் சொல்லிக்கலாம் போல இருக்கு. அதே மாதிரி ஷாஹி துக்குடா மஸ்ட். இது கண்டிப்பா சாப்பிட்டு பாருங்க, அவ்வளவு டேஸ்டியா இருக்கு. இது வந்து ரொம்ப மஸ்ட் ட்ரை, மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம அதை வாங்கி தயவு செஞ்சு சாப்பிடுங்க. பயங்கரமான இடமா இருக்கு, அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இலியாஸ் பாய் நீ சொன்ன உடனே பயங்கரமா விஷயம்லாம் சொன்னாரு. ஆமா, உள்ள ஷாப்பிங்லாம் பார்த்தேன், ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஸோ அவர் சொன்ன மாதிரி வந்து ஏகப்பட்ட ஃபுட் வெரைட்டிஸ் இருக்கு, அது எல்லாமே நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஆகணும். ஸோ முதல்ல வந்து ஃபுட் கோர்ட்டுக்குள்ள வந்தாச்சு. ஓகே, ஸோ ஷாகுல் பாய் இலியாஸ் பாய் இவரோட சேர்ந்து நம்ம வந்து நோம்பு திறக்க போறாங்க. அவரோட சேர்ந்து நம்மளும் வந்து நோம்பு திறந்துடலாம். என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ்? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஃபேமஸான நோம்பு கஞ்சி. ஸோ நோம்பு திறக்கிறதுக்காக வடை, சமோசா, நோம்பு கஞ்சி, ஹலீம், லசானியா. இது வந்து எல்லாருமே உட்காந்து ஒன்னா சமத்துவமா சாப்பிட்றதா. இது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இன்னும் ஏகப்பட்ட டிஷ்ஷஸ் இருக்கு, எல்லாத்தையும் ஒன்றா பார்ப்போம். அப்புறம் இது வந்து ஷாஹி துக்குடா, ரோஸ் பெட்டல்ஸ்லாம் போட்டு கும்முன்னு இருக்கு. இவனை இப்படி எடுத்தா வேலைக்கு ஆகாது. எடுத்தோன்னே பெரிய பீஸ் தானே. ஆஹா, பிரமாதமா இருக்கு. வேற லெவலில் இருக்கு. வாபேல வந்து ஜாஃப்ரானி பிரியாணி, அதே மாதிரி ஷாஹி துக்குடா மஸ்ட். இது கண்டிப்பா சாப்பிட்டு பாருங்க, அவ்வளவு டேஸ்டியா இருக்கு, அவ்வளவு ரிச்சா இருக்கு பாருங்க. ரோஸ் பெட்டல்ஸ்லாம் போட்டு, முந்திரிலாம் போட்டு, அது வந்து சாஃப்ரான், குங்குமப்பூ அதெல்லாம் போட்டு பயங்கரமா ஊற வச்சிருக்காங்க. சூப்பரா இருக்கு. இது கண்டிப்பா போறப்ப வந்து பார்சல் பண்ணிட்டு போய் ஆகணும். ஆமா, ராகுல், எங்க ஃப்ரெண்ட் ராகுல் இருக்காரு, அவர் சாப்பிடுவாரு. நான் குமார் அவசரப்பட்டிய. அடுத்தபடியாக ஜாஃப்ரானி பிரியாணி. பாய், ஜாஃப்ரானி பிரியாணி என்ன பாய்? வந்து 5 கிராம் ஜாஃப்ரான் டெப்ரால போடுவோம். 10 கிலோ பிரியாணி, அதுல ஜாஃப்ரான். அடடா, உதிரி உதிரியா இருக்குது. குங்குமப்பூ இருக்கா? தெரியுது இருக்கு குங்குமப்பூ. நிறைய இருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கொண்டு வந்தது ஜாஃப்ரான் பிரியாணி. ஜாஃப்ரானி ஹைதராபாதி ஜாஃப்ரான் பிரியாணி. ஸோ மட்டன் ஜாஃப்ரானி பிரியாணி டெஸ்ட் பார்த்துருவோம். நம்ம மட்டன் பீஸோட எடுப்போம். ஹைதராபாதி ஸ்டைல் காஞ்சல. இது வந்து ரொம்ப மஸ்ட் ட்ரை, மிஸ் பண்ணிடாதீங்க. வந்து அதை வாங்கி தயவு செஞ்சு சாப்பிடுங்க. அவ்வளோ டெண்டரா இருக்கு. அண்ட் பீஸோட டெண்டரா இருக்கு. ரைஸும் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி பதமா இருக்கு. அண்ட் ஸ்பைசி கூட வந்து மீடியம் ஸ்பைசி தான். ஆனா இருக்கிறதுல ஒரே ஒரு கவலை என்ன தெரியுமா? என்னடா? இருக்கிற பசியில் இங்க சாப்பிட்டா மத்த இருக்கிற டிஷ் எல்லாம் சாப்பிட முடியாதுன்னு ஒரு அங்கலாப்பா இருக்குது மனசுக்கு. இஃப்தாருக்கு வந்து ஹலீம் இல்லைன்னா வந்து ஃபுல்ஃபில் ஆகாது. ஸோ அதனால ஹலீம் சாப்பிட்டே ஆகணும். அதுவும் ஸ்பெஷலி வந்து நம்ம ஜாஃப் கேட்டரர்ஸ் வந்து சரியான ஹலீம் வச்சிருக்காங்க பாருங்க. எப்படி இருக்கு பாரு, அல்வா மாதிரி. அடா 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 அடா. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, இது பாக்குறதுக்கு அவ்வளவு சாஃப்டா இருக்கு இல்லையா? ஆமா. ஆனா இதை மேக் பண்றது அவ்வளவு கஷ்டம். ஆமா, இதுக்குண்டான பின்னாடி உழைப்புகள் பெருசு. இது கேட்டுரும் பாருங்க. மெயினா அந்த இது ஆனியன். ஆமா, கோல்டன் ஃப்ரைட் ஆனியன்ஸ், கேஷ்யூ நட்டு, புதினா அண்ட் லெமன். ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட் குவான்டிட்டிஸ் வச்சிருக்காங்க. பட் நாங்க சாம்பிள்ன்றதுனால எல்லா இடமும் ட்ரை பண்றதுனால சின்ன சாம்பிள் தான் எடுத்துக்கிறோம். ஓகே, ஹலீம் எப்படி சாப்பிட பாத்தீங்களா? அல்வா மாதிரி எடுத்து போட்டாரு. ஸோ இது வந்து என்ன பண்றாங்கன்னா மட்டனு, லென்டில்ஸ், இது மாதிரி நிறைய விஷயங்கள் ஸ்பைசஸ்லாம் போட்டு மணிக்கணக்கா 4 hours மினிமம் 4 hours ஆகும். மேக்ஸிமம் வந்து எவ்வளவு தூரம் குக் பண்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த பிளெண்டும் டேஸ்ட்டும், அதாவது என்ன சொல்ல, பீஸ் எல்லாம் குழகுழன்னு ஆகி ஹல்வா மாதிரி ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இதுல அவர் சொன்ன மாதிரியே மேல வந்து கோல்டன் ஃப்ரைட் ஆனியன், கேஷ்யூ இருக்குது, புதினா இருக்குது, அண்ட் வந்து லெமன் கொடுத்துருக்காங்க. லெமன். ஸோ இந்த லெமனை பிழிஞ்சிடணும் லைட்டா. கமான், என்ஜாய். இவன் வரணும் என்கிட்ட அப்படியே. வாடா 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 வாடா.
பார்க்கவே வேற லெவல் இருக்கு. வேற லெவலா? அல்டிமேட்ல தி அல்டிமேட். இது மஸ்ட் ட்ரை. ஆமா, அல்வா மாதிரி இருக்குங்க. அடா அடா இங்க பாரு. வேற லெவல். மட்டன் அல்வான்னு சொல்லலாம், அந்த மாதிரி டேஸ்டியா இருக்கு. அல்வா போல இருக்கு. அலிமை வயிறு சச்சாச்சு. அதாவது நல்லா காரசாரமா சாப்பிட்ட அப்புறமா ஒரு டெசர்ட் சாப்பிடணும்ல. ஆமா. ஓகே, ஸோ அதுக்கான டெசர்ட் தான் வந்திருக்கோம் இங்க. சீசி குனாஃபா ஹலீம் தர்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க ஹலீமும் வச்சிருக்காங்க, அந்த சமயம் வந்து குனாஃபா வச்சிருக்காங்க. குனாஃபா இருக்குது. குனாஃபா இருக்கு, இது டிஃபரெண்டா இருக்கு. இதுதான் வந்து ஷீர் குர்மா. ஷீர் குர்மா. ஓகே ஓகே. எஸ்பெஷலி மேட் ஆஃப் ஈத் ஃபெஸ்டிவல். 12 hours பர்ஷியன் ஃபுட் ஈதுக்காக பண்றது ஸ்பெஷலா. ஓகே, இது 12 hours தான் இது பண்றது. எப்படி ஹலீம் மேக் பண்றோமோ அதே மாதிரி 12 hours மேக்கிங் ப்ராசஸ். 12 மணி நேரம் சமைக்கிறாங்க அது. ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் கேசர். கொஞ்சமா ஓ, ட்ரை ஃப்ரூட்ஸ் இப்போ போடுங்க அந்த டாப்பிங்க்கு. ஆல்மண்ட்ஸ். ஆஹா, ஆல்மண்ட்ஸ், கேஷ்யூ நட்ஸ், ஆல்மண்ட்ஸ், கேஷ்யூ நட்ஸ், உள்ள வந்து கீர். ஆஹா, என்ன சூப்பரா இருக்குல்ல? மரத்தனமா இருக்குது. மிரட்டலா இருக்கும் போல இருக்கு. வேற லெவல்ல இருக்காங்க. அவ்வளோ ரிச்சா, அவ்வளோ ஸ்வீட்டா. எப்படி சொல்றது, நம்ம மில்க் மேட்ல சாப்பிட்றப்போ ஒரு இது இருக்கு தெரியுமா, அது ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும். பட் அதை வந்து இது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஸ்வீட்டும் சொல்ல முடியாது. பட் ஆனா இதோடைய டேஸ்ட் வந்து அவர் சொன்ன மாதிரி 12 மணி நேரம் சமைக்கப்பட்டனால தான் அந்த டேஸ்ட்டு. இது ஒரு மஸ்ட் ட்ரைங்க. இங்க வந்தீங்கன்னா ஹலீம் தர்பார்ல ஷீர் குர்மா மறக்காம சாப்பிட்ருங்க. அடுத்த முக்கியமான இடம், காஷ்மீரி ஆட்கள் வந்து இங்க வந்து ஸ்டால் போட்டிருக்காங்க. மட்டன் ரிப்ஸ். அடா அடா, எண்ணெயில ஊறி இருக்கு. தபக் மாஸ். காஷ்மீரி பேரு தபக் மாஸ். மட்டன் சாப்ஸ் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ரிப்ஸ் இல்ல, இது மட்டனமா இருக்குது. பார்க்கும்போது டெம்ப்டேஷன் எப்படி இருக்கு. பயங்கரமா இருக்குது. வாங்க தபக் மாஸ் என்னன்னு பாப்போம். மைக்ல எங்க இருந்து ஆரம்பிக்கிறது எங்க இருந்தே தெரியலையடா. கீழே சமைச்சிருக்காங்களா? ஃபுல் ரைடா. இதெல்லாம் நம்ம ஊர்ல கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்க ஏக்கப்பட்டீங்கன்னா கண்டிப்பா இங்க வாங்க. காஷ்மீருக்கே போக வேணாம், காஷ்மீர்லாம் போக வேணாம், இங்க வந்தா போறோம். ராயப்பேட்டா வாங்க. கொஸ்தாபா அப்படின்னு இருக்காங்க. மட்டன் வந்து மீட்டை வந்து மட்டன் பால் மாதிரி பண்ணி நல்ல களி உருண்டை மாதிரி அடா 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 ரோட்டியோட இருக்கு. இங்க வச்சிருக்கேன் ருமாலி ரொட்டி. ஐயா, இதெல்லாம் வந்து நார்மலா இந்த ஊர்ல கிடைக்காது. கிடைக்கலன்னு ஏக்கப்படுறவங்கலாம், யூடியூப்ல பார்த்தவங்கலாம் இதை சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நேரம் இங்க வாங்க. கோஸ்தாபா வாங்க. பெரிய ஸ்பைசிலாம் கிடையாது, ஆனால் டேஸ்ட் வந்து வேற லெவல் இல்லை. மட்டனை வந்து அப்படியே உருண்டை பிடிச்சி அல்வா மாதிரி. நெக்ஸ்ட் என்ன? சிக்கன் ஷாமி. ஓகே, நம்ம ஷாமி கபாப்ன்றது கட்லெட் மாதிரி பண்ணி அது எதுவும் மசாலா போட்டுருக்காங்க. காஷ்மீரி ஃபுட்டோடைய டேஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பைசியாக இருக்காது, ஆனால் அதே சமயம் ரொம்ப ரிச்சாக இருக்கும். இப்போ அந்த மட்டன் சாப்பிட்டாலும் ஃபர்ஸ்ட் ஒன்று அதோட இது வந்து இது சிக்கன் ஷாமி கபாப், ரைட்? சிக்கன் ஷாமி வித் ருமாலி ரொட்டி. மைகி, இன்னைக்கு ஒரு நாள் உன்னோட டயட் எல்லாத்தையும் மறந்துடு. நான் அது முடிவு பண்ணிட்டேன் உங்க கூட வரும்போது. இனிமேல் டயட் நான் வச்சுக்கிறேன். வேற லெவலில் இருக்கு. இப்போ இங்கேயே சாப்பிட முடியல, அவ்வளோ இருக்கு. இன்னும் நிறைய ஏகப்பட்ட டிஷ்ஷஸ் இருக்கு. அடுத்து இது என்ன? மட்டன் ஷீக் கபாப். வழக்கமாக நம்ம ஊரில் ஷீக் கபாப் ட்ரையாக இருக்கும், இங்கே ஏதோ ஊற வச்சிருக்காங்க பயங்கரமா. சோட்டாசா அதான் சொல்லிட்டேன், ஸ்ட்ரிக்டா சின்ன பீஸா வைங்க. அடா 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 அடா. ஓகே, ஸோ வெங்காயம் அண்டு வேற வெங்காயம் போட்டு ஒரு சாலட் மாதிரி கொடுத்துருவாங்க இதை சாப்பிட்றதுக்கு. எடு, கை விட்டு கறி அல்ல மைக்கில். இதெல்லாம் கூச்சமே படக்கூடாது, எப்போ சாப்பிடணும். சாப்பிட்றது என்னைக்குமே கூச்சப்பட்டதே இல்லை. ஐயா, சீக் கபாப் சைஸை பாருங்க. இங்க இருந்து இது வரைக்கும் மிக நீளமான கபாப் பாருங்க, சைஸ் பாருங்க. இங்க இருந்து இது வரைக்கும் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு பெரிய கபாப் நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். இந்த மாதிரி மிடில் ஈஸ்ட்ல துபாயில பார்த்துருக்கேன், பட் இங்க வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் சென்னையில. கபாப் எடுத்ததுக்கு அப்புறமா இதுல பாதி கீழே வந்துருச்சு. எவ்வளவு லென்த் இருக்கு பாருங்க. அடடா, மாலை மாதிரி போட்டுக்கலாம் போல இருக்கு. மைக்கில் போட்டு விட்டுட்டா மாலை மாதிரி. ஸோ இவ்வளோ லென்த்தான கபாப் உங்களுக்கு வேணும்னா இங்கே மட்டும்தான் கிடைக்கும். வாங்க சாயிர் பாய்,
பாருங்க ஒரு பிளேட் கேட்ட உடனே அசார்டட் பீசஸ்லாம் போட்டுருக்காங்க. இது என்னன்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? இது வந்து டர்க்கிஷ் குனாஃபா சிக்கன் பை. குனாஃபா சிக்கன். அப்படியே Turkish. பிரேக் பண்ண அப்படியே பிரேக் பண்ணுங்க. அப்படியே பிரேக் பண்ணா சீஸா இருக்கும். ஆஹா குனாஃபா சிக்கனுங்க சீஸியா இருக்கும். அப்படியே பிரேக் பண்ணுங்க. அமேசிங். மைக்கில் போடு ஒரு பைட்டை. ஹாப்பி பர்த்டே. நல்லா இருக்கு. ஓய் உள்ள சீஸியா இருக்கு. ஆமா சீஸ் நல்லா இருக்கும். ரொம்ப இருக்கும். சரி நான் சாப்பிட்றேன்னு இல்லையா? அடுத்து என்னன்னு சொல்லுங்க. இது என்ன மிட்டாய் மாதிரி இது? இது வந்து பட்டாணி சிக்கன் சொல்லுவாங்க. உள்ள சிக்கன் தான். பட்டாணி சிக்கன். அடா 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 உள்ள வந்து ஷீ கபாப் மாதிரி இருக்கு. ஆமா சீஸா இருக்கும். நல்லா இருக்கும். இதுவும் சீஸியா இருக்குமா? ஆல் சீஸி ஐட்டம்ஸ் சாப்பிடுங்க. நீ சாப்பிடு செல்லம். இது சூப்பரா இருக்கு. சிக்கன் ஷீ கபாப் இருக்குல்ல அந்த மாதிரி கன்சிஸ்டன்சி. இது என்ன பை? இது சிக்கன் டிக்கா பை. இது Chicken tikka. சாஸ்லிக் சொல்லுவாங்க. ஷாஷ்லிக். இது வந்து மலாய் சிக்கன். மலாய் சிக்கன். அடா 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 அடா. அப்படியே பைட் பண்ணுங்க. இன்னும் எவ்வளோதாங்க பைட் பண்றது? நீ பைட் பண்ணு. அண்ணா வெறித்தனமா இருக்காங்க. சைடுல கிடைங்க. இதா. இந்த பக்கம் வைக்கிறது மைல்டா இருக்கு. ஸ்பைசிலாம் இல்ல. இது கேண்டி சிக்கன். ஹேண்டி சிக்கனா? சிக்கன் லாலிபாப் மாதிரி. இதான் ஒரிஜினல் லாலிபாப்போ? சிக்கன் பாப்சிக்கல் சொல்லிக்கலாம் போல இருக்கு. லாலிபாப் குச்சி வச்சிருக்காங்க. ஐஸ்கிரீம் குச்சி. அது வந்து லாலிபாப் மாதிரி இருக்கு. மைக்கேல் டு தி ஆனர். சாப்பிடுச்சலாம். என்னால முடியலடா. இன்னும் சீஸியா சிக்கனை நல்லா மின்ஸ் பண்ணிட்டு அதை வந்து நல்லா மேலே பிரெட் பேட்டர் என்னது பிரெட் கிரம்ஸ்ல டிப் பண்ணிட்டு ஃபுல் ஃப்ரை பண்ணியிருக்காங்க. பட் வழக்கமாக ஃப்ரைடுன்னு ஆயிலின்னு நினைப்போம்ல, அது உள்ள அவனுக்கு ஆயிலே தெரியல. வெளில மட்டும் தான் கிறிஸ்பியா இருக்கு. இது என்ன பாய்? கோலா உருண்டையா? இது வந்து சீஸ் பால். சீஸ் பாலா? ஏங்க எவ்வளவுதாங்க சீஸ் சாப்பிடுறது? சீஸ் பாலா எனக்கு பயமா இருக்குடா அந்த பால் சைஸை பார்த்தாலே. வழக்கமா சிக்கன் சீஸ் பால். வழக்கமா சீஸ் பால்லாம் இவ்வளவுதான் இருக்கும். இது பாத்தீங்கன்னா நல்லா கிரிக்கெட் பந்து சைஸ்ல இருக்கு. அட்லீஸ்ட் என்ன சொல்றது? சீஸ் பிக் பால். ஆமா கால்ஃப் பாலோட பெருசா இருக்குது. பிக் சீஸ் பால். மைக்கேல் ஏங்க நகரல. நியாஸ் பாய் நீ நாளை நியாஸ் பாய் சாப்பிடுங்க. அப்பா நான் ஆக்சுவலா டயர்ட் ஆயிட்டேன். வாயெல்லாம் டயர்ட் ஆயிடுச்சு. 2 நாளைக்கு சாப்பிட மாட்டேன் போல இருக்கு. அந்த அளவுக்கு அவ்வளோ நல்லா ரிச்சா இருக்கு. ஓகேவா? ஸோ கண்டிப்பா எல்லாம் வருது. இதெல்லாமே எனக்கு தெரிஞ்சு வந்து காஸ்ட் என்ன இருக்கும் இதெல்லாம் ஒன்று? இது 60 rupees தானே இதெல்லாம்? செம்ம அஃபோர்டபுளுங்க. 60 rupees தான் மற்றலாம். இது மட்டும் தான் 120 சொல்றாங்க. ஏன்னா நிறைய சீஸ் குனாஃபா சிக்கன் இது மட்டும் தான் 120 சொல்றாங்க. அந்த சைஸும் நல்லா பெருசா இருக்கு. இது ஒன்று சாப்பிட்டீங்கனாலே போருன்ற மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நீங்க ஒரு 200-300லேயே வந்து உங்களுடைய ஈவினிங் டின்னரே முடிச்சிடலாம் போல இருக்கு. அவ்வளோ ஹெவியா இருக்கு. மிஸ் பண்றாதீங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. தயவு செஞ்சு வாங்க. வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. இதுதான் எங்களுடைய வேண்டுகோள். ஸோ என்ஜாய் பண்ணி மைக்கேலே. என்ஜாய். A few minutes later. மைக்கேலே சொல்லுங்க. முடியலடா சாமி. சேம் ஹியர். சேம். ஹெவியான கட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து வெரைட்டியா டேஸ்டியாக நல்லா ரிச்சாக சாப்பிடணும்னா இந்த மாதத்தில் மட்டும்தான் முடியும். அதுவும் எஸ்பெஷலி இந்த ரம்ஜான் முடியறதுக்குள்ள வரைக்கும் தான் முடியும். ஆனால் அப்புறம் நீங்கள் நினச்சாலும் இது கிடைக்காது. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. தயவு செஞ்சு சாப்பிடுங்க. இது ஸ்பெஷலாக ஒரு சர்பத் கடை ஒன்று இருக்கு. நியாஸ் பாய் என்ன ரோஸ் சர்பத்தை மிக்ஸ் பண்ணுறாரு. அவர் ரொம்ப ஃபேமஸ் எங்க ஏரியால. அப்படியா? இங்கே வரா ஹபீபி யூ வாண்ட் முகமது கா சர்பத் ஆன் யுவர் ஈவெண்ட் புக் சூன். ஸோ ஈவெண்ட்ஸ் கூட பண்ணுறாரு. வெட்டிங்ஸ், பர்த்டே பார்ட்டிஸ், கார்ப்பரேட். ரொம்ப ஃபேமஸ் அவர். அப்படியா? ஹபீபி அவர் பேரு? ஹபீபி ஆஜாவ் கபீபி. ஃபயாஸ் பாயா? ஃபயாஸ் பாய். அவர் தானே ஃபேமஸ் ஃபயாஸா? வாங்க ஃபயாஸ் பாய். என்ன பாய் இதோட ஸ்பெஷாலிட்டி? முகமது கா சர்பத்னா அன்பு சர்பத் மாதிரி. இது டெல்லி, துபாய் ஃபேமஸ். இது இப்போ நம்ம சென்னையில் இங்கே போட்டிருக்கோம் புதுசாக. அதில் நான் வந்து போட்டிருக்கேன், ஃபேமஸாக போட்டிருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ் நல்லா போயிட்டுருக்கு. நம்ம நூறு ரம்ஜான் அந்த ஈவெண்ட்டில் நான் போட்டிருக்கேன். நல்லா மாஷாஅல்லாஹ் நல்லா போய் வராங்க, நல்லா குடிக்கிறாங்க, நல்லா பாராட்டு சொல்கிறாங்க. இந்த மாதிரி இது வந்து தர்பூஸ் போட்டிருக்கேன். நான் வாட்டர்மெலன் போடுறேன். நம்ம முகபத்தோட எசன்ஸ் போடுறேன். இன்னும் வந்து ஐஸு. முகபத்துன்றது வந்து இந்தியில வந்து காதல் அப்படிதானே அர்த்தம்? காதல் தான். இது குடிச்சா காதல் வருமா? கண்டிப்பா வரும். இது வந்து நான் வந்து அன்போட கொடுக்கறது. அது ஒரு லவ். ஆமா அந்த மாதிரி. முகபத் தா ஷர்பத், முகபத் கா ஷர்பத் அதான் அடிக்க போறோம் இப்போ. குப்புனு வெரி குட். முகபத் கா ஷர்பத் இது குடிச்சு பாருங்க, அப்ப நீங்க சொல்லுவீங்க. நீங்க முகபத் வீட்டுக்கு போற வரைக்கும் இருக்குமா இல்ல வீட்டுக்கு போன கூட முகபத் வருமா? இல்ல நாங்க இதே ஷேர் பண்ணிக்கிறோம். என்னோட அன்பு நான் காமிக்கிறோம். சரியா?
யா ஹபீபி ஆஜா கபீபி. அபிபி ஆஜா கபிபி. அவர் என்ன சொல்றாரு? அபிபினா நண்பா, ஆஜா கபிபினா எப்போ வேணாலும் வாங்க. மைக்கில் வழக்கம் போல அன்பு சர்பத், அந்த முகப்பத் கா சர்பத். யா ஹபீபி ஆஜா கபீபி. சூப்பர். ஆரோட ரிஜிஸ்டர் பண்றாங்க அபிபி ஆஜா கபிபின்னு சொல்லிட்டு. இல்ல ரோஜா பழம் வந்து இலியாஸ் பாய். வழக்கமா நம்ம ரோஸ் மில்க் சாப்பிடுவோம்ல, அதையே வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா, அதுவும் ஐஸ் கியூப்ஸ் எல்லாம் போட்டு இன்னும் சூப்பரா இருக்கு. அண்ட் வந்து பால், அப்புறமா ரோஸ் எசன்ஸ். அந்த எசன்ஸ் தான் ஏதோ விஷயம் நினைக்கிறேன். அந்த எசன்ஸ் நார்மலா இல்ல, அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கு. சூப்பர், மாஷா அல்லாஹ். அண்ட் அஃப்கோர்ஸ் வாட்டர்மெலன் எல்லாம் போட்டு ரொம்ப சூப்பரா ரோஸ் பெட்டெல்லாம் போட்டு கலக்கலா இருக்கு. ஸோ வந்தீங்கன்னா நம்ம அபிபிகா சர்பத்தை மிஸ் பண்ணாம குடிச்சிருங்க. ஓகே. இந்த டர்க்கிஷ் ஐஸ்கிரீம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்படி குடுக்குற மாதிரி குடுத்து ஏமாத்துவாங்கல்ல, அதை நான் ட்ரை பண்ணேன் இன்னைக்கு. அது கண்டிப்பா ட்ரை பண்ணிடுவோம். வாங்க போலாம் டர்க்கிஷ் ஐஸ்கிரீம். ஓகே. ஸோ டர்க்கிஷ் ஐஸ்கிரீம் நிறைய வீடியோஸ் ரீல்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம். ஐஸ்கிரீம் காட்டுற மாதிரி காட்டி ஏமாத்துவாரு. வணக்கம், உங்க பேரு? Tharmoya, my name. ஹிந்தி, தமிழ், தெலுங்கு? English. Only English. Where are you from? I'm from Tripura. From Tripura. Where did you learn this? I learn in Bengaluru. பெங்களூர்ல டர்க்கிஷ் விஷயத்தை கத்துருக்காரு. ஸோ கிவ் us one ice cream. One. கம் போங்க. இப்படி பாத்தீங்களா? பெருங்க பிரச்சனை இருக்கான். இது ஒரு பெரிய வித்த போல இருக்குது. அந்த பெல்ல தட்டினா காணாம போயிடுது. ரெண்டாவது கப்பு. என்னப்பா மாயாஜால வித்தியெல்லாம் காட்டுறாப்ல? Okay, sorry sir, taste little bit. What taste? Okay, finally. ஏய், கீழே வந்துட போகுதுப்பா. தேங்க்யூ. Okay, well. சூப்பர். சரி, இந்த வித்தெல்லாம் நான் மாட்ட விரும்பல. சரி, டேஸ்ட் பண்ணி பாரு எப்படி இருக்குன்னு. அப்படியா? த மாலாஸ் டர்க்கிஷ் ஐஸ்கிரீம். ஸோ வந்தீங்கன்னா இந்த டர்க்கிஷ் ஐஸ்கிரீமை ரசிச்சு சாப்பிடுங்க. ஐஸ்கிரீமும் டேஸ்டியாக இருக்கு. ஆனால் அதை கொடுக்குறாங்க பார்த்தீங்களா வித்த பண்ணி, அதுதான் செம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ இஜிப்சியன் டெசர்ட் இது வந்து ரொம்ப யூனிக்கான ஒரு விஷயம். ஸோ வந்தீங்கன்னா லே லெபான் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் பண்ணி பாருங்க. இப்போ காட்டின சாக்லேட் இதுதாங்க, பெல்ஜியன் சாக்லேட். அது மேலே வந்து அழகாக டாப்பிங்லாம் போட்டு பிஸ்தாலாம் போட்டுருவாங்க. ஸோ இது உள்ளே பார்த்தீங்கன்னா லேயராக இருக்கு பாருங்க. க்ரீம் இருக்கு, ஃப்ரெஷ் க்ரீம் இருக்கு, உள்ள சாக்லேட் ப்ரௌனி இருக்கு, மேலே பெல்ஜியன் சாக்லேட் இருக்கு. சின்ஃபுல் டெசர்ட் சால்டா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கு. சான்சேல ரொம்ப தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் ட்ரைங்க. இதுவும் சுத்தி சாப்பிடுங்க, எல்லாமே சூப்பரா இருக்கு. இது வந்து வேற லெவல்ல இருக்கு உண்மையிலேயே. யூ என்ஜாய் திஸ். அடுத்ததா ஒரு டெசர்ட் கடைக்கு வந்துருக்கோம். முடியலடா. ஃபேவரட் டெசர்ட் மெனு பாருங்க, எல்லாமே இருக்கு. மில்க் டெசர்ட், ப்ரௌனிஸ், பேக்கரி, சீஸ் கேக்ஸ். பா 150 வெரைட்டிகளா அந்த மாதிரி கேட்குற மாதிரி சூப்பர். ஸோ வந்தீங்கன்னா கண்டிப்பா இங்க வந்து சாப்பிடுங்க. இது வந்து கிரேவிட் அப்படின்ற பிராண்ட் அவங்க தான் வச்சிருக்காங்க. ஸோ வந்தீங்கன்னா சாப்பிட்டு பாருங்க. என்கரேஜ் தம். வெரி குட் டெசர்ட், சூப்பரா இருந்துச்சு. ஸோ மைக்கிலே சொல்லுங்கண்ணா. போறோம்லடா, வயிறு ரொம்ப சாப்பிட்டாச்சு. எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ்? ஐ அம் டன் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் நான் வந்து நார்மலா இருக்கும் அப்படின்றது ஏதோ வேற மைண்ட் செட்ல தான் நம்ம நார்மலா அப்படியே ரோட் சைட்ல அப்படியே அப்படி நினைச்சு வந்தேன். இது வந்து எக்ஸ்ட்ராடினரியா இருக்குது. இன்னைக்கு உண்மையாலுமே சொல்றேன், செம்மையா இருக்கு. எனக்கு தான் தெரிஞ்சு சொன்னேன், வெளியே போறதுக்குள்ள 1.5 கிலோ ஏறி தான் போவோம். அந்த அளவுக்கு ஃபீலிங்கா இருந்துச்சுண்ணே. ஆமா, அதேதான். அதே மாதிரி நான் வந்து ஏன் வந்து YMCA ராயப்பேட்டா சூஸ் பண்ணுறது ஒரு கதை சொல்றேன்னு சொன்னேன். நிறைய கதை இருக்கு. ஸ்கூல் படிக்கிறப்போ இங்க கிளாஸ் தான் படிச்சேன்னு சொன்னேன் ஆல்ரெடி. ஸோ இங்கே தான் வந்து எங்களுடைய கிரவுண்டு, அதாவது வந்து ஸ்கூல் கிரவுண்டு ஸ்கூலில் இருக்கும். அதை விட பெரிய கிரவுண்டுன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த YMCA ராயப்பேட்டை தான் இங்கே. ஆமாம், இப்போ நம்ம வந்து இங்கே எக்ஸிபிஷன் நின்றுட்டு இருக்கோம். இதெல்லாம் ஒரு காலத்தில் வந்து கிரவுண்டாக இருந்துச்சு அந்த பக்கம் ஃபுல்லாக. இப்போ வந்து நிறைய கன்வென்ஷன் ஹால் அது இதுன்னு சொல்லி மாறிடுச்சு. ஸோ அந்த டைமில் வந்து இங்கே தான் ஃபுட்பால் கோச்சிங், கிரிக்கெட் ப்ராக்டிஸ் இதெல்லாமே வந்து இங்கே தான் வரும். ஸோ எங்களுடைய பிடி சார், இப்போ நான் கொண்டாடு முன்னாடி ஷாவல் பார்த்தேன்ல, ஷாவலில் செம்ம ஃபுட்பால் பிளேயரு. நானும் ஆடும் ஓரளவுக்கு, பட் ஷாவலில் செம்ம எக்ஸ்ட்ராடனரி பிளேயரு. இங்கே தான் ப்ராக்டிஸ் பண்ண வருவோம். அண்ட் அதுக்கப்புறமா வந்து ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் அது மாதிரி இருந்துச்சு.
ஸோ ஸ்கூல் முடிச்சுட்டு அப்புறம் பார்க்குறேன் உங்களுக்கு ஆனா இங்க நிறைய நினைவுகள் இங்க இருக்குது. நிறைய நினைவுகள் இருக்கு. இன்ஃபேக்ட் வந்து இங்க வந்து நிறைய நம்ம விஜய் டிவி ஷோஸ் நிறைய இங்க ஃபினாலேலாம் நடக்கும் ராயப்பேட்டால. நிறைய ஈவெண்ட்ஸ் வந்தது, அது கான்சர்ட்ஸ் வந்தது, எல்லாமே ஞாபகம் வருது இந்த இடத்துக்கு. ஸோ திஸ் பிளேஸ் ஆல்வேஸ் க்ளோஸ் டு மை ஹார்ட். என்னன்னா இன்னும் எக்ஸ்ட்ராவா இன்னொரு மெமரி நம்ம ஆட் பண்ணிருக்கோம். ஆமா, இனி அடுத்த ஒரு 5 வருஷம் கழிச்சு நம்ம திரும்பி பேசும்போது இந்த இடத்துக்கு திரும்பி வரும்போது திருப்பி அது ஒரு ஆமா. மெமரியை நாஸ்டாலஜிக்காக எடுத்துப்போம். அதுதான். ஸோ கண்டிப்பா வந்து இந்த இஃப்தார் எபிசோட நீங்களாம் பார்த்து ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் மைக்கி, Yes. ஸோ சைன் ஆஃப் முன்னாடி நீ இதே மாதிரி தான் முன்னாடி சொன்ன ஸ்டீஃபன் அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு படத்தில் ஆமா. நடிச்சிருக்கேன். அடுத்து என்ன உன்னுடைய ப்ராஜெக்ட்? இப்போ ஒரு 3 ப்ராஜெக்ட் வந்து அடுத்து பேக் டு பேக் போகுதுண்ணா. ம். அது இன்னும் பேர் எதுவும் வைக்கல. ஒன்ஸ் எல்லாமே அனௌன்ஸ்மெண்ட் வந்து இப்போ வெரி சூன் வந்துரும். வெரி குட், ஸோ ஐம் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் தட். ஸோ அதுக்கு தான் நம்மளும் ரெடி ஆகிட்டு இருக்கோம். சூப்பர். நீங்க வந்து ஒரு 1.5 kg ஏற்றி விட்டுட்டீங்களா? ஆமா, இப்போ திருப்பி நான் நாளைக்கு இதெல்லாம் இறக்கணும். நாளைக்கு திருப்பி ஜிம்முக்கு போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணோம். அண்ட் ஜிம் வீடியோ ஒன்று பண்ணலாம் ஒரு நாள். ஷோர், கண்டிப்பா. சரியா? ஆமா, நீங்க ஸ்ரீ அண்ணா கூட போனீங்க, என்ன விட்டுட்டு போயிட்டீங்க. ஆமா, நீ பிஸி, அதனால தான் ஸ்ரீ மட்டும் தான் வந்தான். சரி, நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா போகலாம். ஆமா, Yes. நெக்ஸ்ட் டைம் போகலாம். பட் அதை தாண்டி இந்த ஃபுட் இன்னொன்று பண்ணிடலாம். நம்ம ரொம்ப நாளாக ஒரு ஸ்கெட்ச் போட்டு இருக்கிறோம் பழைய இருக்காடு, அது 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 தூக்குறோம் போகலாம். நம்ம ஒரு நாள். Yes. ஓகே, ஸோ பழைய இருக்காட்டில் போய் நாங்கள் சமைக்க போகிறோம். இப்போ வந்து மற்றவங்க சமைச்சதான் நம்ம சாப்பிட்டோம். நம்மளே சமைச்சு அவங்க என்ன சமைச்சிருக்காங்கன்றது ஸ்பெஷலாக இது பண்ணிவிடுவோம். ஓகே. ஸோ அதுக்கு கண்டிப்பாக அந்த எபிசோடு வெயிட் பண்ணுங்கள். அண்ட் இன்னைக்கு இந்த எபிசோடை பார்த்து ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் டு ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் அவுட் தேர், ஆல் மை இஸ்லாமிக் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஈத் முபாரக். ஈத் முபாரக். ஆமாம், ஸோ ஈத் முபாரக் அண்ட் ஹாப்பி ஃபாஸ்டிங் டேஸ் அண்ட் ஹாப்பி ரம்ஜான். ஸோ எல்லார் வாழ்க்கையிலும் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பியாக எல்லாம் பெற்று எல்லா செல்வங்களையும் பெற்று சந்தோஷமாக இருக்கணும், நிறைவான வாழ்க்கை வாழணும். அதான் முக்கியம். உண்மை, அது ஹாப்பினஸ் மேட்டர்ஸ்ண்ணா. ம். அது நோ மேட்டர் வாட், எந்த ஒரு இதுன்னு கிடையாது. நமக்கு இந்த ரிலீஜன் இந்த எந்த இதுவுமே இல்லாமல் எல்லாரையும் சந்தோஷமா நம்ம பார்த்துக்கணும், மற்றவங்களும் நம்மளும் சந்தோஷமா பார்த்துக்கணும். அவ்வளோதான். கண்டிப்பாக. ஓகே, ஸோ ஆல் தி பெஸ்ட். விஷிங் யூ ஆல் அ வெரி ஹாப்பி ரம்ஜான்.